இது வந்து ஃபோர்டு ஜமீன்தாரோட வண்டி. ஜீப் ராங்ல வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ். இது டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்தோம். டொயோட்டா லேண்ட் க்ரூசர் ஸ்பார்ஸே ஆல்மோஸ்ட் கிடைக்கல. அமெரிக்கால இருந்து சோர்ஸ் பண்ணி இந்த வண்டியை ரெஸ்டோர் பண்ண. இந்த வண்டியை ரெஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு 2.5 வருஷம் ஆகுது. இந்தியன் ஆர்மில யூஸ் பண்ண மஹேந்திரா ஜீப் 1980 மாடல். இது வந்து கன்னை மவுண்ட் பண்றது. இந்த இதுல கன்னை மவுண்ட் பண்ணி தான் ஷூட் பண்றது. இதெல்லாமே என்னோட ஒர்க் ஷாப்ல செஞ்ச வண்டி. ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியாக பிரித்து போட்டு கிராச்சிலேருந்து பில்ட் பண்ணது தான் இந்த ஜீப்ஸ் எல்லாம். இதான் நான் ஸ்கூல் போனப்போ யூஸ் பண்ண ஜீப். முதல் ஜீப் தான் நிசான் பெட்ரோல் ஜோங்கா. 1990 வரைக்கும் இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஃபோர்ஸ் குர்கா மொத்தம் மேனுஃபேக்சர் பண்ணதே 100 வெஹிக்கிள்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த 100 வெஹிக்கிள்ஸ்ல இது ரிஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவீங்க? ஒரு ரவுண்டு போவோம். ஜீப் மேல பர்டிகுலரா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் 2 வீலர் டிவிஎஸ் 50 மொஃபட் வேணும்னு சொல்லி ஒரே ரகலை பண்ணிட்டு இருந்தேன். நான் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அப்போ என் கிராண்ட் ஃபாதர் வந்து 2 வீலர் கொடுத்தா எங்காச்சும் நான் விழுந்துருவேன்னு அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு ஜீப் ஒன்று கொடுத்தாரு. 10th ஸ்டாண்டர்ட்லேயே டெய்லி ஸ்கூலுக்கு அந்த ஜீப்பில் போயிட்டு ஜீப்பில் வந்துடுவேன். ஸோ அப்போ இருந்து எனக்கு இந்த ஜீப் மேலே ஒரு ஆர்வம். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 2000ல இருந்து கலெக்ட் பண்ணாரு. 2000ல இருந்து இப்ப 24 வருஷமா அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. கலெக்ட் பண்ணி. சோ டோட்டலா எத்தனை வச்சிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ரெஸ்டோர் பண்ணி நல்லா ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கிற வண்டி 35 வண்டி இருக்குது. ஓகே. அது போக உண்மையில் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15-20 வண்டி பக்கம் இருக்குது. ஓகே. சோ டோட்டலா ஒரு 60 கிட்ட இருக்கும். ஒரு 60 வண்டி பக்கம் இருக்கு. இதான் நான் ஸ்கூல் போனப்போ யூஸ் பண்ண ஜீப். முதல் ஜீப் தான். என்ன மாடல் சார் இது? 1962 மாடல். 1950லேருந்து வில்லிஸ் இந்தியாவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அதை அசம்பிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மஹேந்திரா 90 வரைக்கும் வந்த மாடல் எல்லாமே வில்லிஸ் மாதிரி இருக்கிற மாடல் தான். பட் எத்தனை வில்லிஸ் வச்சிருக்கீங்க சார்? வில்லிஸ் எங்கிட்ட வந்து ஹைபாண்ட் மட்டும் 4 ஹைபாண்ட் இருக்கு. 4 ஹைபாண்ட் இருக்கு. ஓகே. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஆர்மி வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்ஷனுக்கு நீங்க டைரக்டா போவீங்களா? எப்படி அதை எடுப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்ஷன் எடுக்கிறத விட ஆக்ஷன்ல எடுத்து வச்சிருக்க டீலர்ஸ் கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்குவோம். ஓ. இப்போ நாங்க போய் டைரக்டா பிட் பண்றதை விட ஆவடி, மாயாபுரி, டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து அங்கே இருக்கிற ஓல்டு மார்க்கெட் வியாபாரிகள் வண்டியை எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல வண்டி வந்திருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டி இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கி அதை ரெஸ்டோர் பண்ணி வச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீப் உங்களோடது இது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா அது எதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நிசான் பெட்ரோல் ஜோங்கா. ஓகே. ஸ்டில் இது மார்க்கெட்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இல்ல மார்க்கெட்ல இல்ல. இது வந்து லிமிடெட் எடிஷன் மாதிரி தான். 1990யோட இந்த மாடல் வந்து ஆர்மில ஃபேஸ் அவுட் ஆயிருச்சு. 1990 வரைக்கும் இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணாங்க.